ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான மேட்ச்சில் நம்ம செத் ராலின்ஸ் தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு ரெஃப்ரியாக இருக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ நிறையா மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரால வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராவை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டபிள்யூடபிள்யூ ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறமா வந்து சம்மர்ஸ்லாம் முடிஞ்ச நடக்க போகிற ரா. ஸோ இந்த ரெண்டு ராவுமே வந்து சைஃபை நெட்வொர்க்கில் ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் தான் ரா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த 2 வீக்ஸாக வந்து சைஃபைல தான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன, ஒலிம்பிக்ஸை அவங்க வந்து கவர் பண்ண போகிறாங்களாமா. ஸோ அதனால் இந்த 2 வாரம் ரா மட்டும் வந்து ஸோ சைஃபைல நடக்கும்ன்றதை பற்றின அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டபிள்யூடபிள்யூஇ. அண்ட் ஆல்சோ வந்து ரா கிக் ஆஃப் ஆகுது. ஸோ ராவை மொத்தமாகவே கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய கிங் ஆஃப் த ரிங் இருக்கிற குந்தர் தான். ஸோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேமின் பீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதை வந்து ரிமெம்பர் பண்ணுறேன். ஸோ அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த கிரவுண்டுமே வந்து அவரை பூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானும் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டையும் வந்து டேமின் பீஸும் புரிஞ்சுக்கிற மாட்டான், நீங்களும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்கன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து ப்ரீஸ்ட்டை மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், நீ இப்போ கூட வந்து என்கிட்ட டைட்டிலை கொடுத்துட்டு நீ பாட்டில் கிளம்பினேருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட குந்தர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து நீ மட்டும் இல்லை, மொத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து ஒரு குப்பை மாதிரி தான்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் வீக் வந்து டேமின் பிஸ்டே குப்பைன்றப்பாரு, இந்த தடவை வந்து மொத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து ட்ரஷ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல வந்து கோவத்தோடய வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டோடைய லீடர் அண்ட் ஆல்சோ வேர்ல்டு வெயிட் சாம்பியனான டேமின் பீஸ் வராரு. ஸோ டேமின் பீஸ் மைக்கோட வராரு, பட் பேசலை, டைரெக்டாகவே வந்து வீச்சில் தான் இறங்கிட்டார். ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொண்டு போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வர்சஸ் நம்மளுடைய ஈலியா டிராகனோக்கான ஸோ நம்ம இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. இதில் வின் பண்ணுறவங்க வந்து சமிசைனை வந்து சம்மர்ஸ்லாமில் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கர் ஒரு ஹெவி வெயிட்டாக புஷ் பண்ணாமல் டபிள்யூடபிள்யூ ஒரு நல்ல ஒரு அத்லட்டிசமாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்கன்றதை நான் ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து 2 பேருமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய ஈலியா டிராகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபினிஷரை போட்டுருவார். அதுக்கு மேலே வந்து ஈலியா டிராகனோவால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூவும் பார்த்திங்கன்னா இது பண்ண முடியல. ஸோ சப்மிஷன் கணக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கணக்கில் வந்து இந்த மேட்சை வந்து பிரான் பிரேக்கர் தான் வின்னர்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்மிஷனை ஃபேஸ் பண்ண போகிறாரு சம்மர் ஸ்லாமில் ஃபார் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து மைக்கேல் கோல் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய டேமின் பீஸ்ட்டும் நம்மளுடைய குந்தரை வந்து இந்த அரினாலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பேக் ஸ்டேஜ்லேயுமே இவங்களுக்கான கான்ட்ரவர்ஷியல் போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் போகுது. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ ரியா ரிப்ளே கொஸ்டின் பண்ணல, டாமினிக் தான் கொஸ்டின் பண்ணுறாரு. நீங்கள் ஜே ஊசோட நம்பர் கொடுத்தீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ ரியா ரிப்ளே என்ன சொல்கிறோன்னா, நான் சும்மா ஜோக்கு தான் பண்ணேன், அது சோஷியல் மீடியா சும்மா போய்கிட்டு இருக்கு, அதெல்லாம் டேக் கேர் பண்ணாதீங்கன்றதை சொல்கிறாங்க. ஃபின் பாலர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வச்சே ஆகணும், நம்ம ஜே ஊசோவோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணுன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ரியா ரிப்ளே சொல்கிறாங்க, ஸோ ஜே ஊசோவை தேவையில்லாமல் இன்வால்வ் பண்ணாதீங்க, ஸோ ஜே ஊசோவை எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணாதீங்கன்றதை சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகிடுது. ஸோ ரியா ரிப்ளே அந்த இடத்தோடு கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஃபின் பாலரும் டாமினிக்கும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஸோ ஜே ஊசோவோட கதையை முடிக்கிறோம்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வந்து லைரா வல்கிரியா வர்சஸ் சோனியா டெவிலுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ லைரா வல்கிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கட்டனா சேன்ஸ் கேடன் காட்டன் இருக்காங்க. ஸோ சோனியா டெவிலுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளுடைய ஜோய் ஸ்டார்க், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷேனா பெஸ்லரும் இருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க போத் மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குது, மொத்த டீமோட இன்வால்மெண்ட்டு இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய லைரா வல்கிரியா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதை யூஸ் பண்ண நம்மளுடைய சோனியா டெவில் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிடுறாங்க இந்த மேட்ச்சில். ஸோ இதுக்கப்புறமா யாருங்க, ஸோ சிஎம் பங்க் தான் வராரு. ஸோ சிஎம் பங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் என்னோட டாக்டரை வந்து பார்த்தேன், அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து மெடிக்கலாக கிளியராக இருக்கேன்றதை சொல்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டையர் வாடா இப்போ வந்து சண்டை போட்டுருவோன்றதை ஸோ அவருடைய அந்த ரேப் டேப்போடய வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டார். ஸோ இப்போ சண்டை போட்டுடலான்ற மாதிரி வராது. ஸோ ட்ரூ மெக்கின்டையர் வராரு. ஸோ ட்ரூ மெக்கின்டையர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் ஆசை தான், நான் இந்த மொமெண்ட்காக தான் நான் ஒவ்வொரு சிங்கிள் நைட்டும் காத்துக்கிட்டு இருந்தேன்றதை சொல்கிறாரு. பட் எனக்கு மூடு இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் இந்த ப்ரொமோவில் வந்து ஒரு குறைன்னு சொன்னது ஸோ ட்ரூ மெக்கின்டையரை பற்றி தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து சிஎம் பங்க்
பயங்கர ஃபியூரியஸாக இருந்திருப்பார். பட் ட்ரூ மெக்கின்டர் அந்த அளவுக்கு ஃபியூரியஸாக இருக்க மாட்டார். என்ன கேட்டிருந்தா இந்த இடத்துல வந்து ட்ரூ மெக்கின்டர் தான் அவ்வளோ ஃபியூரியஸாக இருக்கணும். ஏன்னா 2 டைட்டில் மேட்சஸும் போயிருச்சு. 2 டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊர்லேயே வந்து தோக்க வச்சிருக்காரு. மணி இன் த பேங்க்கும் போச்சு. இந்த இடத்துல நம்ம ட்ரூ மெக்கின்டர் இவ்வளோ கலாமா என்ன கேட்டிருந்தா இருந்திருக்கவே கூடாது. இந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டர் தான் வந்து ஃபியூரியஸாக இருந்திருக்கும். சிஎம் பங்க் அமைதியாக தான் இருந்திருக்குன்னு. பட் கேரக்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றத மென்ஷன் பண்ணுங்கள். பட் ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்துறாரு. ஸோ ஆடம் பியர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ட்ரூ மெக்கின்டர் சொல்கிறது எதையுமே கேட்டுக்கிறாத. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மேட்ச் நீ வந்து மெடிக்கலாக கிளியராக இருக்க. 2 பேருக்கும் ஒரு மேட்ச் வேணும். ஸோ அதனால் வந்து அதை நான் இப்போயே அஃபிஷியல் பண்ணுறேன். ஸோ சம்மர் ஸ்லாமில் வந்து உங்கள் 2 பேருக்கு ஒரு மேட்ச் இருக்குன்றத சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டிபுலேஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து அடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மேட்ச்சை வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. ஸோ உங்கள் 2 பேரையும் சமாளிக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி வருவாருன்றதை சொல்கிறாரு. ஸோ செத் ராலின்ஸ் வராரு. ஸோ செத் ராலின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் 2 பேருக்குமே வந்து மேட்ச் வேணும். ஸோ ட்ரூ மெக்கின்டர் எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். ஸோ மொத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ பிடுங்கி வச்சிருக்க. அதே மாதிரி சிஎம் பங்க் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸாக சண்டை போட தான் போகிறேன். உங்கள் 2 பேரையும் மேனேஜ் பண்ணி தான் நான் வந்து சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடத்த போகிறேன்றதை நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் பார்த்தீங்கன்னா உருவாகுது. இந்த இடத்துல அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. அண்ட் ஆல்சோ அஃபிஷியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போத் மெம்பர்ஸையும் பிரிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பேக் ஸ்டேஜில் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஜே உசோவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நம்மளுடைய சமிசைன் வந்து நம்ம ஜே உசோவை காப்பாற்றிடுறாருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி காப்பாற்றுறதுக்கு முன்னாடி சமிசைன்ட்டு ஒரு இன்டர்வியூ கேட்பாங்க. ஸோ அது வந்து சமிசைன் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரான் பேக்கர் தான் என்னை ஃபேஸ் பண்ண போகிறான். பிரான் பேக்கர் என்னை ஈஸியாலாம் நினைக்காத. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த ஒரு எபிலிட்டி போட்டு என்னை பீட் பண்ணலான்னு நினச்சாலும் நான் இந்த டைட்டிலை விட்டு கொடுக்குறதா இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமிசைன் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறமா ஃபைனல் டெஸ்டமான் வர்சஸ் நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ் ஓர்டிஸ் அகிரா தொசாவா. ஸோ இவங்களுக்கான 6 மேன் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுடைய கெரியன் கிராஸ் வந்து ஜேவியர் வுட்ஸை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டமான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து நம்ம ஜேவியர் வுட்ஸ் போய் ஆடம் பியர்ஸ்ட்டை கேட்பாரு. எனக்கும் கெரியன் கிராஸுக்கும் நெக்ஸ்ட் வீக் மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்பாரு. கண்டிப்பாக வேணுமான்னு கேட்பாரு. கண்டிப்பாக எனக்கு வேணும், இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி நம்ம ஜேவியர் வுட்ஸ் சொல்லுவார். இதை பார்த்து நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுறாரு. ஸோ நாளைக்கே உனக்கு மேட்ச் கிடைக்கும்ன்றதை சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சேட் கேபிள் ஸ்ட்ரீட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராங்க. ஸோ ரிங்குக்கு வந்து நம்ம ஜேவியர் வுட்ஸ் ஓர்டிஸ் அகிரா தொசாவா ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களை வந்து மார்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பழைய ஃபேமிலி நீங்கள். ஸோ இவங்கள பாருங்கள், இவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய அத்லெட்டிஸாக இருக்காங்க. ஸோ என்னோட கோச்சாக நான் இருக்கேன். ஸோ நீங்கள் என் டீமுக்கு வாங்க, அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றேன். ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறேன்றது சொல்கிறாரு. ஸோ ஓர்டிஸ் என்ன சொல்லிடுறாருன்னா, நீ அதான் பார்த்தவன், நீ தானே மாஸ்டர், போன தடவை இவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஓடிட்டின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க கூட சேர மாட்டோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி உருவாகுது. ஸோ சீட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகிரா தொசாவாவையும் ஓர்டிஸையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஓர்டிஸ் பேக்கப் கொடுத்துட்றாரு. ஸோ நம்மளுடைய சேட் கேபிள் அட்டாக் பண்ணலான்னு வருவார். அகைன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஒயட் சிக்கோடைய தீம் என்ட்ரன்ஸ் ஆகுது. லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. ஸோ சேட் கேபிளை மட்டும் ரிங்கில் விட்டு நம்மளுடைய சீட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருப்பாங்க. ஸோ க்ரீட் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருவாங்க. பட் ரிங் சைட்லேருந்து மற்ற கேரக்டர்ஸ் வருவாங்க. பட் ரிங்குக்கு அங்கிள் ஹவுடி வந்துறாரு. ஸோ அங்கிள் ஹவுடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட் கேபிளுக்கு சிஸ்டர் அபிகால் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் ஜட்ஜ்மெண்ட் டேயோடைய அந்த இன்வால்மெண்ட் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ரியா ரிப்ளே ஒரே விஷயமா மென்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்கள் யாரும் இனிமேல் ஜே உசோவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடாது, யாருமே தொடவும் கூடாது. இன்றைக்கி நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டில் நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மேட்சாக தான் இருக்குன்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஜேடி மெக்டொனால்ட், ஃபின் பேலர் வர்சஸ் நம்மளுடைய ஜே உசோ சமிசைனுக்கான டாக் டீம் மேட்ச் இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பீட்டனுக்கும் பிரான்சன் ரீடுக்குமான மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் அந்த நம்ம ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம பீட்டனை அட்டாக் பண்ணிடுறாரு. பிரான்சன் ரீடையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போத் கேன்சல் ஆயிடுச்சு இந்த இடத்துலையே. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் போய் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஷேமஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீட்டர் நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, வேணும்னா வா உட்காந்து பேசலாம்ன்றதை சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நீ இந்த ஷெல்டிக் வாரியர்கிட்ட வந்து நீ உன்னால் வந்து நின்று பேச முடியாதுன்றதை வந்து நம்மளோட ஷேமஸ் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து நம்ம ரியா ரிப்ளேயும் டாமினிக் மிஸ்டீரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட்குள்ளே பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம ஜே உசோ வந்து சும்மா விடக்கூடாது. ஸோ இந்த மெயின் ஈவெண்ட்டில் நம்ம எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணணுன்ற சொல்கிறாரு. ரியா ரிப்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் ஜே உசோவை அட்டாக் பண்ணீங்கன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ ஃபின் பேலர் டாமினிக் மிஸ்டீரியோ 2 பேரும் எங்கே போயிருந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ ஃபின் பேலர் சொல்லிடுறாரு. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. ஸோ ரியா ரிப்ளே அப்படியே வந்து நம்ம டாமினிக்கை இழுத்துட்டு
ரிங்குக்கு வந்துடுறாங்க. ஸோ ரியா ரிப்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கனை கால் அப் பண்ணுறாங்க. ஸோ லிவ் மார்கன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது. ஸோ லிவ் மார்கன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு டாமினிக்கு வந்து ரியா உன்னை பிடிக்காது, உன்னை மாதிரி பசங்கள்லாம் பிடிக்காது. ஏன்னா நான் வந்து டாமினிக்கை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், டாமினிக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ அதனால தான் வந்து டாமினிக்கை என்ன பிடிக்குதுன்றத வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ ஒரே விஷயத்த சொல்லிடுறாரு, லிவ் மார்கன் அமைதியாக இரு, நான் உன்னை ஹேட் பண்ணுறேன்றத சொல்கிறாரு. ஐ ஹேட் யூன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என் வாழ்க்கையில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க, ஸோ நான் உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணுறேன்றத சொல்கிறாரு. ஸோ லிவ் மார்கன் ஒரு அழுவாங்க பாருங்கள் ஸோ மொத்த செக்மெண்ட்டே ஸ்டோல் பண்ணிட்டாங்கன்றதை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ லிவ் மார்கனோட ரியாக்ஷன்லாம் பங்கமாக இருந்துச்சு, பயங்கரமாக ரியாக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஜரீனா வேகா வர்சஸ் ஜோய் ஸ்டாருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ ஜரீனா வேகாக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த இடத்துல வந்து நம்மளுடைய லைரா வல்கேரியா, அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம்மேட்ஸ் வந்து வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் ஜோய் ஸ்டாருக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி ஷேனா பெஸ்லர், சோனியா டெவில் இருக்காங்களே, பட் இந்த சைடு 3 பேர். ஸோ இவங்கனால வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஜரீனா வேகாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் அவங்களோட ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜரீனா வேகாவுக்கு இப்போ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ புஷ் அலினான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா புஷ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா வேறு என்னங்க, ஸோ மெயின் ஈவெண்ட் தான். ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜே ஊசோ, அது மட்டும் இல்லாமல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான சமி ஜெயின் வர்சஸ் நம்மளுடைய வேர்ல்டு டேக் டீம் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ஃபின் பலர், ஜேடி மெக்டோனலுக்கான டேக் டீம் மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்குது. குறிப்பாக சொன்னால் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜே ஊசோவும் நம்மளுடைய சமி ஜெயினும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்க்குள்ள வந்துடலாம். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த மேட்ச்சில் ஃபைனலி வந்து நம்மளுடைய ஜே ஊசோவும் நம்மளுடைய சமி ஜெயினும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பின்னாடி இருந்து வந்து நம்மளுடைய சமி ஜெயினை வந்து ஒரு ஸ்பியர் கனெக்ட் பண்ணி விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜே ஊசோ இருப்பார். பட் ஜே ஊசோ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடு நின்றுக்கிட்டு இருப்பார். ஸோ அதை பார்க்காத நம்ம சமி ஜெயினும் வந்து இந்த ஸ்பியரை வாங்கிட்டு நம்ம பிரான் பிரேக்கர் அந்த இடத்த விட்டே ஓடிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷோவும் எண்ட் ஆயிடுது. இந்த வாரம் ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த வாரம் ராவில் உங்களுக்கு பிடிச்சிருந்த மொமெண்ட் என்னன்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்க. எனக்கு பிடிச்ச மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவ் மார்கன், ரியா ரிப்ளே, டாமினிக் மிஸ்டீரியோ, ஸோ இவங்களுடைய இன்ட்ரிங் செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபேவரட்டான மொமெண்ட்டும் அதுதான். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க கைஸ்.